ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 9th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிவை பத்தே சிற்பத் தொழிலுக்கு உருவன என்று கூறும் நூல் திவாகர நிகண்டு. சிற்பத் தொழிலுக்கு உரியவனாக 10 பொருட்கள் கூறப்படுகின்றன. அது என்னன்னா, கல், உலோகம், செங்கல், மரம், மண், சுதைனா சுண்ணாம்பு, தந்தம், வண்ணம், கண்ட சருக்கரையும்னா கற்கண்டு தான் கண்ட சருக்கரையும் என்று சொல்லப்படுகிறது. மெழுகு, இந்த 10ம் தான் சிற்பத் தொழிலுக்கு உரியன என்று திவாகர நிகண்டு நூல் குறிப்பிடுகிறது. முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புடைப்புச் சிற்பங்கள். கோவிலெல்லாம் தூண்லலாம் இருக்கும்ல, முகம் மட்டும் தெரிகிற மாதிரி, அதுக்கு பேர் தான் புடைப்புச் சிற்பங்கள் என்று அழைக்கப்படுகிறது. தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர் முதலாம் ராஜராஜன். கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் 2ஆம் ராஜராஜன். திருப்புவன வீரேஸ்வரம் கோவிலை கட்டியவர் 3ஆம் குலோத்துங்க சோழன். மூவர் கோவிலை கட்டியவர் 2ஆம் பராந்தக சோழன். மூவர் கோவில் எங்கு உள்ளது? புதுக்கோட்டை மாவட்டம், கொடும்பாளூர். தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரி எங்கு உள்ளது? மாமல்லபுரம். எந்த மன்னர்களுடைய ஆட்சிக்காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது? சோழர்கள் காலம். ஒரே பாறையில் 24 தீர்த்தங்காரர் உருவங்கள் உள்ள புடைப்புச் சிற்பங்கள் உள்ள திருநாதர் குன்று என்னும் ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? விழுப்புரம். சிமெண்ட் என்பதன் தமிழ் சொல் பைஞ்சுதை. ராவண காவியம் நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. மைவனம் என்பதன் பொருள் மலைநெல். முருகியம் என்பதன் பொருள் குறிஞ்சிப்பாறை. சிறை என்பதன் பொருள் இறகு. சாந்தம் என்பதன் பொருள் சந்தனம். பொலம் என்பதன் பொருள் அழகு. கடறு என்பதன் பொருள் காடு. பொலி என்பதன் பொருள் தானிய குவியல். உலை என்பதன் பொருள் ஒரு வகை மான். இணைந்து என்பதன் பொருள் துன்புறுதல். உயங்குதல் என்பதன் பொருள் வருந்துதல். கோடு என்பதன் பொருள் கொம்பு. முருகு என்பதன் பொருள் தேன், மனம் அல்லது அழகு என 3 பொருள் தரும். செரு என்பதன் பொருள் வயல். புரைதப என்பதன் பொருள் குற்றமின்றி. துவரை என்பதன் பொருள் பவளம். மதியம் என்பதன் பொருள் நிலவு. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா. புலவர் குழந்தை யாருடைய வேண்டுகோளுக்கிணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார்? தந்தை பெரியார். ராவண காவியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3100. ராவண காவியத்தில் உள்ள காண்டங்கள் எண்ணிக்கை 5. யாப்பதிகாரம், தொடையதிகாரம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் புலவர் குழந்தை. 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆண்டாள். நாச்சியார் மொழியில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 143. அன்பளிப்பு சிறுகதை சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 1970. அன்பளிப்பு நூலின் ஆசிரியர் கு. அழகிரிசாமி. சக்தி வைத்தியம் சிறுகதை தொகுப்பு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 1979. சக்தி வைத்தியம் நூலின் ஆசிரியர் ஜானகிராமன். முதலில் இரவு வரும் சிறுகதை தொகுப்பு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 1987. முதலில் இரவு வரும் நூலின் ஆசிரியர் ஆதவன். அப்பாவின் சிநேகிதர் சிறுகதை தொகுப்பு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 1996. அப்பாவின் சிநேகிதர் நூலின் ஆசிரியர் அசோகமித்திரன். மின்சாரப்பூ சிறுகதை சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2008. மின்சாரப்பூ நூலின் ஆசிரியர் மேலாண்மை பொன்னுச்சாமி. சூடிய பூ சூடர்க்க சிறுகதை சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2010. சூடிய பூ சூடர்க்க நூலின் ஆசிரியர் நாஞ்சில் நாடான். ஒரு சிறு இசை சிறுகதை சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2016. ஒரு சிறு இசை நூலின் ஆசிரியர் வண்ணதாசன். தி. ஜானகிராமன் தான் ஜப்பான் சென்ற பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் எந்த இதழில் வார இதழாக எழுதினார்? சுதேசமித்திரன். உதயசூரியன் நூலாக வெளியிடப்பட்ட ஆண்டு 1967.
ஸ்ரீ ஜானகிராமன் செக்கோஸ்லோவியா சென்ற பயண அனுபவங்கள் பற்றி எழுதிய நூல் கருங்கடலும் கலைக்கடலும் 1974ஆம் ஆண்டு நூலாக வெளியிடப்பட்டது. நடந்தாய் வழி காவேரி, அடுத்த வீடு 50 மைல், செய்தி ஆகிய நூல்களின் ஆசிரியர் தி. ஜானகிராமன். நடந்தாய் வழி காவேரி, அடுத்த வீடு 50 இந்த இரண்டும் பயண நூல்களாகும். நாகஸ்வரம் எந்த மரத்தால் செய்யப்படுகிறது? ஆச்சா மரம். நாகசுரத்தில் மேற்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கருவி சீவாளி. சங்கீத ரத்னாகரம் நூல் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தது? 13ஆம் நூற்றாண்டு. நட்புக்காலம் நூலின் ஆசிரியர் கவிஞர் அறிவுமதி. திருக்குறள் கதைகள் நூலின் ஆசிரியர் கிருபானந்த வாரியார். கயா உலகே ஒரு உயிர் நூலின் ஆசிரியர் ஜேம்ஸ் லவ்லாக். கயா உலகே ஒரு உயிர் தமிழ் நூலின் ஆசிரியர் சா. சுரேஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.